Very good afternoon, students. Today we are discuss about the topic 10th Science Thermal Physics Part 3. That means third class, expansion of liquids and gases. லிக்யூட்ஸ்லையும் கேஸ்லையும் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். லிக்யூட் ஆர் கேஸஸ், லிக்யூட்லேயும் சரி கேஸ்லேயும் சரி ஆட்டம்ஸ் கெயின் எனர்ஜி வென் ஹீட்டட். லிக்யூடாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் ஹீட் பண்ணும்போது ஆட்டம்ஸ் வந்து எனர்ஜி வந்து கெட் பண்ணும், அது கெயின் பண்ணும். ஸோ தட் இஸ் அந்த நெக்ஸ்ட்டு இட் வேரிஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ். எந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய எனர்ஜி லெவல் வேரிஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிக்யூடு பார்த்தீங்கன்னா லிக்யூடில் மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது அந்த மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், பொங்கும். இப்போ நல்லா ஒரு வாட்டர் எடுத்து கண்டெய்னரில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாட்டர் வந்து பொங்கும், நல்லா ஹீட் ஆன பிறகு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆன பிறகு. இப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆட்டம்ஸ் கெயின் எனர்ஜி வென் ஹீட்டட். ஹீட் பண்ணும்போது அதனுடைய ஆட்டம்ஸ் வந்து எனர்ஜி கெயின் பண்ணும். அது ஒவ்வொரு லிக்யூடுக்கும் ஒவ்வொரு கேஸஸ்க்கும் மாறி மாறி இருக்கும். ஸோ தட் இஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ். ஸோ த எனர்ஜி லெவல் வேரிஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ். தென் த லிக்யூட் ஹாவ் மோர் எக்ஸ்பேன்ஷன் தென் சாலிட். இப்போது last class we had discussed expansion of solids. So expansion of liquid have more expansion than the solid. Solid compare பண்ணும்போது liquid எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கேஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டை விடவும் அதிகமாக இருக்கும். கேஸ் has the highest, it's a superlative form, gas has the highest expansion with other two. சாலிடையும் லிக்யூடையும் கம்பேர் பண்ணும்போது கேஸோட எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் த ஹையஸ்ட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி லெவல். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சாலிட் எக்ஸ்பான்ஷன் இஸ் கிரேட்டர் தென் லிக்யூட், இஸ் கிரேட்டர் தென் கேஸ். ஸோ லிக்யூடை கம்பேர் பண்ணும்போது சாலிடோடது லெஸ்ஸாக இருக்கும், கேஸை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே லெஸ்ஸாக இருக்கும். ஸோ சாலிட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் லெஸ் தென் லிக்யூட் அண்ட் தென் லெஸ் தென் gaseous. தென் லிக்யூட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ வாட் இஸ் த லிக்யூட் எக்ஸ்பேன்ஷன்? இப்போது இதை பாருங்கள், ஒரு கண்டெய்னரில் ஒரு வாட்டர் ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது when heated the liquid, ஃபஸ்ட்டு இந்த அந்த சிம் வச்சு ஹீட் பண்ணுறோம், அதாவது விளக்கு வச்சு ஹீட் பண்ணுறோம், விளக்கோ இல்லை ஸ்டவ்வோ வச்சு ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. when heated the liquid, ஃபஸ்ட்டு the expand the container, the heat absorbed by the container and expand it, after then the liquid get the heat. முதல்ல இந்த பாத்திரம் தான், அது வச்சுருக்கிற அந்த கண்டெய்னர் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஹீட் அதுதான் அப்சார்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு இது எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு தான் உள்ளே இருக்கிற அந்த லிக்யூட் வந்து ஹீட் ஆகும். எப்பயுமே நீங்கள் இது எல்லாமே டெய்லி வீட்டில் பார்க்குறது தான். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வைப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு எண்ணெயோ தண்ணியோ அதில் ஊற்றுவாங்க. இப்போ தண்ணி வைக்கும்போது, வாட்டர் வைக்கும்போது என்ன ஆகும் சொன்னாக்கா, முதல்ல அந்த கண்டெய்னர் அந்த வெசல் தான் ஃபஸ்ட்டு ஹீட்டை அப்சார்ப் பண்ணும், அதுக்கப்புறமேட்டு தான் வாட்டருக்கு அந்த ஹீட்டை சப்ளை ஆகும். அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், த கண்டெய்னர் கெட்டிங் பார்ட்லி எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன் and the next liquid getting partly expansion. ஃபஸ்ட்டு இது எக்ஸ்பேண்ட் கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் ஹீட் வந்து அந்த லிக்யூடுக்கு சப்ளை ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் ஆஃப்டர் தென் த லிக்யூட் கெட்டிங் த எக்ஸ்பேன்ஷன் த்ரூ த மாலிகுல்ஸ், அந்த அதனுடைய மாலிகுல்ஸ் அது கொதிக்கும்போது பாயில் ஆகும்போது அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். இந்த எக்ஸ்பேன்ஷன், திஸ் எக்ஸ்பேன்ஷன் இஸ் கிளாசிஃபைட் பை 2 types. வாட் இஸ் தட்? ரியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் apparent expansion.
what is the real and apparent? ரியல்னு சொல்லும்போது நமக்கு தெரியுது ரியல் மீன்ஸ் இஸ் a nature, உண்மையான. then what is the difference? the liquid heated real expansion. liquid heated without using any container. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம பார்த்தது வந்து ஒரு கண்டெய்னரில் ஒரு லிக்யூட் எடுத்து ஹீட் பண்ணோம். அப்போது பாதி ஹீட் வந்து ஆஃப் ஆஃப் த ஹீட் கண்டெய்னர் அப்சர்வ் பண்ணிச்சு. அதுக்கப்புறமேட்டு உள்ளே இருக்கிற லிக்யூட் வந்து ஹீட் ஆகுது. அதுதான் அது மாதிரி இந்த கண்டெய்னரில் வைக்காமல் டைரெக்டாக, அதாவது சோர்ஸ் வந்து ஹீட்டோட சோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதனால் இது கண்டெய்னருக்கு போகி அதுக்கப்புறமேட்டு தான் லிக்யூடுக்கு போகும். பட் இதுவே இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் வச்சு, அதாவது சன்லைட் வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த வாட்டரில். இப்போது இந்த சன்லைட்டால் இந்த லிக்யூட் வந்து ஹீட் ஆகும், தட் இஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் வந்து டைரெக்டாக கண்டெய்னருக்கு வரல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சன்லைட்டால் வர்ற அந்த ரேஸ், அந்த ரேஸ் வந்து நேராக வாட்டரில் வந்து விழும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னு சொன்னாக்கா, இதில் கண்டெய்னரில் போய் அதுக்கப்புறமேட்டு தான் லிக்யூடுக்கு போகும். பட் இது இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் தண்ணி வச்சு, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெறும் பாத்திரம், இந்த பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம். water exists in this container, then sunlight past the container. இந்த இடத்துல சன்லைட்ஸ் பாஸ் ஆகுது. இது வேண்டாம். இப்போ சன்லைட் வந்து ரேஸ் வருது. இந்த ரேஸ் வந்து இந்த வாட்டரை ஹீட் பண்ணுது. இப்போது இதனுடைய ஹீட் ஃபுல்லாக நேராக வாட்டருக்கு தான் வரும். அப்போ இந்த வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் ரியல் எக்ஸ்பான்ஷன். இதுதான் ரியல். இது வந்து அப்பேரண்ட். Are you able to understand? So sunlight rays directly supply the heat to the water. So water is getting the heat directly from the sun. That is the real expansion. Then when heated the stove or sim, the container getting the heat first, after then getting the liquid heat. So that is called apparent expansion. சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் நேராக வந்து அந்த லிக்யூடை ஹீட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் அ ரியல் எக்ஸ்பான்ஷன். இந்த விளக்கில் இல்லைன்னா ஸ்டவ்லேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து இதை ஹீட் பண்ணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் த ஹீட் கண்டெய்னர் அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து அப்பேரண்ட் expansion. So that is the real expansion. The liquid heated without any container, using any container. Then apparent expansion, then liquid heated with using any container வச்சு ஹீட் பண்ணும்போது அதில் பாதி of the heat absorbed by the container. So then partly expansion in container, partly expansion in liquid. Then coefficient of real expansion. real expansionக்கு என்ன coefficient, அதனுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. then ratio of the true rise in the volume of the liquid per degree rise in temperature is unit volume. ratio, எதோட ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்கா ட்ரூ ரைஸ் இன் வால்யூம், அதனுடைய வால்யூம் வந்து அதனுடைய உண்மையான உயர்வு. then true rise in the volume of the liquidோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னா ட்ரூலியாக இன்க்ரீஸ் ஆகுறது பெர் டிகிரி ஆஃப் ரைஸ் இன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது
அதனுடைய வேல்யூம் இன்க்ரீஸ் அண்ட் வேல்யூம் வந்து ரியலாக இன்க்ரீஸ் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். தட் இஸ் அ ட்ரூ ரைஸ் in the volume of liquid per degree rise in temperature in its unit volume. So SI unit of coefficient of real expansion is Kelvin power minus 1. Then apparent expansion. What is the apparent expansion? Liquid heated with using any container. Liquid heated with using any container. When heated, partly expanding the container and partly expanding the liquid. It's a coefficient of apparent expansion. The ratio of the apparent expansion rise in the volume of the liquid per degree rise in temperature. So, rise in the volume. இதில் பார்த்தீங்கன்னா true rise in the volume of liquid per degree rise in temperature, but apparent expansion rise in the volume of the liquid per degree rise in temperature. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரூ ரைஸ், இது வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர். நோட் இட் தட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பார்க்கலாம். Experiment to measure the real and apparent expansion. So what is that? A container having a liquid. The liquid heated by the burner. So the burner வச்சு இதை ஹீட் பண்ணுறோம். The container is closed the cork. One tube is inserted in the liquid. ஃபஸ்ட் இந்த டியூப்பில் என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். இந்த லிக்விட் என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் ஹீட்டர் த லிக்விட் ஹீட் பண்ணுறாங்க. இது கண்டெய்னர், இது லிக்விட். இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், when you heated the liquid, first observe the heat by the vessel. ஓகேவா? ஸோ அந்த ஹீட்டை ஃபஸ்ட்டு அந்த வெசல் தான் அப்சர்வ் பண்ணும். அப்போது அப்சர்வ் பண்ணும்போது நல்லா கவனிச்சிக்கோங்க, இந்த வெசல் வந்து ஹீட்டை அப்சர்வ். வென் த ஹீட் அப்சர்வ் பை த வெசல் எக்ஸ்பேண்ட். தட் டைம் த லெவல் ஆஃப் லிக்விட் வில் பி டிக்ரீஸ் இன் த டியூப் காலம். ஸோ இந்த சாலிட் இந்த கண்டெய்னர் வந்து இந்த சாலிட் கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகும்போது இது ஃபஸ்ட் இந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதனோட லிக்விட் லெவல் நார்மல்லேருந்து குறையும். ஃபஸ்ட் அதோட லிக்விட் லெவல் வந்து L1 இஸ் த இனிஷியல் லெவல் ஆஃப் த லிக்விட் இன் த கண்டெய்னர். தென் when heated the liquid, the container getting the heat. First the container getting the heat. That time the level of the liquid reduced in the tube. இந்த லெவல்லேருந்து L1லேருந்து L2க்கு வந்துடும். ஏன்னா இங்கே வந்து கண்டெய்னருடைய எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது கண்டெய்னர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதனுடைய அந்த கண்டெய்னர் வந்து விரியும் போது உங்களுக்கு வந்து லிக்விட் வந்து கீழே ரெடியூஸ் ஆகும், கீழே வரும். அதான் அந்த லெவல்லேருந்து எந்த லெவல்லேருந்து L1 லெவல்லேருந்து L2 லெவலுக்கு வந்துடும். நவ் இந்த கண்டெய்னர் ஹீட் ஆன பிறகு அதனுடைய ஹீட்டு லிக்விடில் போய் சேரும்போது அது லிக்விட் ஹீட் ஆகும்போது when heated the liquid, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய லெவல் வந்து L3க்கு இன்க்ரீஸ் ஆகும். L1லேருந்து L2லேருந்து L3க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த L3லேருந்து L1க்கு இருக்கிறது தான் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். வாட் இஸ் த ரியல் எக்ஸ்பேன்ஷன்? த ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் difference between L2 and L3. இதுதான் உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். இதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும்.
இந்த கண்டெய்னர் ஹீட்டை அப்சார்ப் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து லிக்யூடுக்கு ஹீட்டு சப்ளை ஆகும். ஸோ கண்டெய்னர் அப்சார்ப் பண்ணும்போது ஹீட்டை அப்சார்ப் பண்ணும்போது கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இதனுடைய லிக்யூடினுடைய லெவல் வந்து L1லேருந்து L2க்கு ரெடியூஸ் ஆகி அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு லிக்யூட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லிக்யூடு கொதிக்கும்போது பாயில் ஆகும்போது இதனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி L3 லெவலுக்கு போகும். இதுதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், கவனிங்க. லிசன் கேர்ஃபுல்லி, கீப் இட் மைண்ட். liquid in a container up to level 1. liquid வந்து கண்டெய்னரில் இருக்கிற லிக்விடில் வந்து level 1. Then now heated the container and liquid. Heat the container and liquid. liquid in container heat பண்ணும்போது initially the container expands, so level of liquid is reduced in the up to L2. ஸோ அப்போ கண்டெய்னரை ஹீட் பண்ணும்போது இதனுடைய லெவல் வந்து L1லேருந்து L2க்கு ரெடியூஸ் ஆகும். தென் த லிக்விட் காட் எனர்ஜி அண்ட் எக்ஸ்பேண்ட் இட் அப் டு L3 லெவல் இன் த கண்டெய்னர். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த L2 லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் இதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன், லிக்விடில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அப்போது அது எது வரைக்கும் நடக்கும்னு சொன்னாங்க, L3 வரைக்கும் நடக்கும். ஸோ தட் இஸ் real expansion is, what is the real expansion? L3 minus L2. Then apparent expansion is L3 minus L1. Don't forget it, keep it in mind. Then so the real expansion is always more than apparent expansion. எப்பயுமே real expansion வந்து apparent expansion விட அதிகமாக இருக்கும். Then next, fundamental laws of gases. So fundamental laws, there's a 3 fundamental laws about the gases. First law, Boyle's law. Second, Charles law. Third, Avogadro law. What is Boyle's law? Boyle's law means it's nothing but when the temperature of the gas is kept constant. Temperature of gas is kept constant. The volume of the fixed mass of the gas is inversely proportional to its pressure. அதாவது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது, when the temperature is constant, the volume of liquid is inversely proportional to pressure. அந்த லிக்விட்னுடைய ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வால்யூமுக்கு inversely proportionalaக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க இப்போ when the temperature of the gas is kept constant, temperature is constant, the volume of fixed mass of the gas is inversely proportional to volume is inversely proportional to pressure. So that is temperature is constant. Then that is P is inversely proportional to V. That is P is proportional to 1 by V. V என்னென்ன கொண்டு வாங்க, எங்கள் டிவிஷனில் இருக்கிறது இன்னொன்று போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். that is PV is equal to constant. It is a Boyle's law. Charles law. Next, Charles law. When the pressure of the gas is kept constant, pressure அதில் பார்த்தீங்கன்னா temperature is constant, இதில் பார்த்தீங்கன்னா pressure is constant, இதில் பார்த்தீங்கன்னா temperature is constant. Then pressure of gas is kept constant, the volume of gas is directly proportional to the temperature of the gas. So volume of gas is directly proportional to the temperature of the gas. இதனுடைய வால்யூம் இதனுடைய டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கக்கூடியது தான், தட் இஸ் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா V by T is equal to constant. Next, Avogadro's law, third. That's the final law of the fundamental law of gas. At constant pressure, அதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. தேர்ட், Avogadro's law,
at constant pressure and temperature. ரெண்டுமே both constant both pressure and temperature are constant in the experiment. So that is the constant pressure and temperature, the volume of the gas is directly proportional to the number of atoms. Volume of the gas and the volume of the gas, அதோட கேஸினுடைய volume is directly proportional to number of atoms or molecules present in it. So that is V is equal to what is volume is directly proportional to number of atoms. That is V by N is is equal to constant. So Avogadro's number N of A, N suffix A, the number of atom per mole of substance value is, the value of Avogadro number is N A is equal to 6.023 into 10 power 23 per mole. So it is very important question, the 3 fundamental laws. Don't forget it, keep it in mind. Today's class over. Thank you, students.